வெல்கம் டு ஓவையோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, ரீஇன்கார்னேஷன் ஆஃப் கிங் ஆஃப் ஃபிஸ்ட் அப்படின்ற மன்னவ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆண்ட்ரேஸ் எம்பையரோட கேபிட்டல் ரெஃபைனம் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருக்கு. அங்க சமன் பண்ண மான்ஸ்டரால நம்ம இங்க 2,00,000 வீரர்களை இழந்துட்டோம். ஆமா சார், ஒயிட் ரேஞ்ச் மேஜிக், அதுக்கடுத்து சமனிங் மேஜிக். அதனால நம்ம 2,00,000 வீரர்களை இழந்துட்டோம். அதோட 3,00,000 வீரர்களுக்கு அடிபட்டு இருக்கு. ஆனா நம்ம கிங்டம் அழிக்க வந்த அந்த டீமன் கிங்குக்கு இதுதான் முடிவு. நம்மளோட வாரியர்ஸ் அவனை பியூரிஃபை பண்ணிடுவாங்க. வாரியரும் இதுக்கு எல்லாமே நன்றி உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட விஷ்டத்தால தான் இதெல்லாம் நடக்குது. அங்க கட் பண்ணி த கிரேட் டீமன் கேஸ்டில் டெம்பிள் ஆஃப் அபிஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஒருத்தவன் உன்னோட எல்லா ஈவில் செயலுக்கும் இப்போ முடிவு வந்துருச்சு அப்படின்னு அவனும் சொல்றான். இவன் யாருன்னா ஹீரோ அலெக்ஸ். நீங்க இப்ப டார்க்னஸ்க்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. டீமன் கிங் லெஃபன் காட் அப்படின்னு அவனும் சொல்ல, டீமன் கிங் உன்னை இன்னைக்கு அழிச்சு இந்த டார்க்னஸ்னால ஆன எம்பையரோட ஹிஸ்டரியை நான் அழிக்க போறேன். டீமன் கிங் இருந்துட்டு இது ரொம்பவே அன்ஃபேரான விஷயம். ஏன்னா இந்த கிங்டம் கிட்ட நான் நிறையவே டிஃபிகல்ட்டி அனுபவிச்சிருக்கேன். ஆண்ட்ரேஸ்ங்கிற கூல் நேமை விட்டுட்டு நீங்க டார்க் எம்பையருங்கிறீங்க. இது ரொம்பவே அவமானமா இருக்கு. இந்த இடத்துல கூட சூரியன் சன்ரைஸ் ஆகும், நிலாவும் வரும். இன்னொருத்தனும் எம்பையர் ஆஃப் டார்க்னஸ் மான்ஸ்டர்ஸை வளர்க்குறீங்க. நீ இறந்துட்டீன்னா அதுக்கு இருக்கிற டெவிலிஸ் நேச்சரும் போயிடும். இவன் பேரு ஃபெஸ்ட் கிங் டெசரன். டெவிலிஸ் நேச்சரா? ஏன்னா அது முட்டாள்தனமா இருக்கு. அவங்க முன்னாடி அப்படித்தான் இருந்தானுங்க. ஆனா நான் ஹியூமன்ஸோட டாக்டிக்ஸை அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன். என்னோட 4 ஹெவன்லி கிங்கும் இறந்துட்டாங்களா? ஆமா, அந்த முட்டாள் ஓர்க் என்னோட ஸ்வாடுக்கு ஈடாகாது. பிரேவான கிரேட் ஓர்க் வாரியர் டேசிட் இறந்துட்டானா சொல்றீங்க? என்னதான் அவங்க முட்டாள் மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க வேட்டையாடிதான் அவங்களோட வாழ்க்கையை ஓட்டுறாங்க. வீக்கான குழந்தைங்களை காப்பாத்துவாங்க. அவங்கள மாதிரியே ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கூட தான் அவங்க சண்டை போடுவாங்க. அவங்க ஒரு மான்ஸ்டர் போல நடப்பாங்க. ஆமா, என்னதான் இருந்தாலுமே அவங்க அழுக்காத இருப்பானுங்க. ஃபிஸ்ட் கிங்கும் போர் ஹெவன்லி டீமனா அந்த ட்ரோல் அவன் செஞ்ச தப்புக்கு இந்நேரத்துக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். ஈவன் குருவை கூட கொண்டுட்டானுங்களா? ட்ரோல்ஸ் கொஞ்சம் பார்க்க ஸ்கேரியா தான் இருக்கும். ஆனா எப்படி மான்ஸ்டர் போல அதை உக்லின்னு சொல்ல முடியும்? அவங்க நேச்சருக்கு டேங்க் சொல்ற ஒரு பழங்குடி மக்கள் டார்க் டீமன் லார்டுக்கு உதவி பண்ண அந்த ஈவில் டார்ப்பும் இறந்துட்டியான். அந்த டார்ஃப் இறந்துட்டானா அவன் எப்ப ஈவில் கார்டெல்லாம் மாற ஆரம்பிச்சியான். அந்த கராப்டான எல்ஃபும் இப்ப அண்டர் வேர்ல்டுக்கு போயிட்டா. என்னோட மேஜிக் முன்னாடி அவ இருக்க முடியாது அப்படின்னு இன்னொருத்தன்னு சொல்றியான். சரசையும் கொண்டுட்டீங்களா? ஏ முட்டாள் ஹியூமன்ஸ், நீங்க என்ன சாகணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்க இருந்துட்டு டீமன் கிங் உன்னோட ட்ரூ நேச்சரை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? டார்க் எல்ஃப் ஊழலால சூழப்பட்ட ஒரு பீஸ்ட், அவளுக்கு எந்த இறக்கமும் காட்ட அவசியம் இல்ல. டார்க் எல்ஃப் அவளை தானே சொல்றீங்க? அவள் லைட்டா டார்க்கா இருப்பா, கரெக்ட் தான். ஏன்னா மனுஷங்க அவளோட காட்டை வெட்டி அவளை பாலைவனத்துக்கு அனுப்புனாங்க. அங்கதான் அவ வாழ்ந்தா. அவ கொஞ்சமா டேன் ஆயிட்டான்னு ஒரே காரணத்துக்காக பியூர் பிளட் ஹை எல்ஃப நீ ஒரு டார்க் எல்ஃப்ங்கிற. இறந்து போன ஆன்மாக்களை இந்த ஸ்வாட வச்சு நான் சாந்தப்படுத்துவேன். உங்களோட வார்த்தைகள் என்னைய ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா எங்க ரேஸ்லயும் ரொம்பவே பேர் இறந்திருக்காங்க. அவங்களோட ஆய்வுகள்லாம் என்ன பதில்? அந்த ஹீரோ இருந்துட்டு நீ அருவருப்பானவே லிஃபான் காட்டு. ஏன்னா நீ மட்டும் இல்லைன்னா இந்த பீஸ்ட் எல்லாமே இவ்வளவு டார்க்னஸா மாறி இருக்காது. அது அதோட கடமைப்படி வாழ்ந்திருக்கும். அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு மேல நான் டீமன் கிங்காவே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கர பவர் வெளி காட்டிக்கிட்டு இருக்கான். என் பேரு லேஃபன் காடு. நான் ஒரு ஆர்டினரி ஆர்குமேஜ். ஹியூமன்ஸ் மத்த ட்ரைபும் அவங்களுக்கு ஈக்குவலா அறிவுத்தன்மை வச்சிருக்குன்னு நினைக்கவே இல்ல. எல்ஸ் வந்து ரொம்பவே அழகா இருப்பாங்க. அதனாலேயே ரொம்ப வருஷம் வாழ்வாங்க. அதனால சர்வெண்டாவும் வச்சிருந்தாங்க. டார்ஃப குழி தோன்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு வேலையாட்களை தான் வச்சிருந்தாங்க. ஓர்கும் அதே மாதிரி சர்வெண்டா தான் வச்சிருந்தாங்க. ட்ரோல்ஸ ஹீலிங் பர்சனா பயன்படுத்தி அவங்க வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மரியாதையும் பிரைடையும் இழந்த அடிமைங்க. ஹியூமன்ஸோட உண்மையான நேச்சரை டிஸ்கவர் பண்ண பிறகுதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அதுக்கடுத்து அவங்கள பார்த்தேன். அதோட கல்ச்சரையும் கத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நான் எல்ஃப்ஸோட மேஜிக்கை ட்ரோல்ஸோட மேஜிக் கூட கம்பைன் பண்ணி ஒரு எலமெண்டரி மேஜிக்கை கிரியேட் பண்ணேன். ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 10th சர்க்கிள் மேஜிக்கை நான் தான் யூஸ் பண்ணேன். மறுபடியும் ஆனா அந்த உலகம் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. வேல்யூ மாறிக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பொறுக்க முடியாதுன்னா மத்த ரேசஸ ஸ்லேவ்ஸ்ல இருந்து விடுவிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஸ்லேவ்ஸ் மக்கள் எல்லாம் நான் ஏத்துக்கிட்டு என்னோட லேண்ட் பெருசாகும் போது இந்த ஹியூமன்ஸை நான் பிளைண்ட் ஆக்க முடியல. ஹியூமன்ஸ் அவங்களோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் லைனை வந்து நின்னாங்க. தொடர்ந்து போர் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிலத்தை பிடுங்கிக்கிட்டே இருந்தாங்க. என்னையதான் அவங்க ஃபர்ஸ்ட் தாக்குனானுங்க. அதனாலதான் நானும் அவங்கள தாக்குனேன். ஆனா அவங்க தோத்துட்டாங்க. நானும் படிப்படியா எங்களோட இடத்தை கூட்டிக்கிட்டே போனோம். அப்படித்தான் இந்த ஆண்ட்ரேஸ் கிங்டம் உருவாச்சு. எப்படியோ எல்லா ரேசஸுக்கும் ஒரு கிங்டம் நான் உருவாக்கிட்டேன். நான் ஒன்னும் ஹியூமன்ஸை விற்கல. எல்லா இன்டெலிஜென்ஸும் சமம்னு நான் நினைச்சேன். நான் மனுஷங்க என்ன செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு எதிராக பழி வாங்கவே இல்ல. அப்படி இருந்தனால கடைசியில என்னதான் இந்த மக்கள் எல்லாமே இது வாழ்றதுக்கு நல்ல இடம் சொல்லிட்டு இங்க இருந்தாலும் ஹியூமன்ஸ் இதை மறுத்தாங்க. அந்த டீமன் கிங் தான் இப்படிலாம் அவங்கள பொசஸ் பண்ணி சொல்ல வைக்கிறான்னு அவங்களே சொல்லிக்கிறானுங்க. அவங்க ஏன் அப்படி நினைச்சாங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா என்னோட ஆர்மில ஓர்ட்ஸும் காப்ளின்ஸ் தான் இருந்துச்சு. அது ரொம்பவே ப்ரீட்டியஸ்டான பீசியஸ் கிடையாதுதான். ஆனா இந்த காரணத்தை சொல்லிட்டு என்னோட மக்களை துன்புறுத்துறது எனக்கு ஏத்துக்க முடியாதது. என்னோட பீப்புளை காப்பாத்துறது ஒரு கிங்கா என்னோட வேலை தான். இங்க கொல்ல கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு நான் வேறோட ஆர்டர் போடுவேன். ஹீரோ இருந்துட்டு நீங்க எல்லாம் ஹீரோ தான், நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நீ மேஜிக்லயும் ஸ்வாட்லயும் நல்லாவே தேர்ச்சி பெற்றிருக்கேன்னு நீ நினைக்கிற. ஆனா நீ ரெண்டுத்துலயுமே நல்லாவே ஒழுங்கா ட்ரைனிங் எடுக்கல. சிம்பிளா சொல்லணும்னா அவனோட பாடி குட் கண்டிஷன்ல இருக்கு. ஆனா அவன் ஸ்ட்ராங் கிடையாது. ஹீரோஸ் வந்து ஸ்டோரியில மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஆனா நிஜத்துல ஒரு கிணறு தோணுனா அது அதை விட பிரயோஜனமா இருக்கும். இப்ப இந்த ஃபிஸ்ட் கிங் டெசன் மட்டும் தான் மிச்சிருக்கான். இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிசிக்கு ரொம்பவே பேர் போனவன். மிச்சம் எல்லாத்தையும் சமாளிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனா டெஸ்லனை சமாளிக்கிறது கொஞ்சம்
கஷ்டங்க. அவனும் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பறந்து போய் பின்னாடி விழுகுறியான். டீமன் கிங் இருந்துட்டு இவனை டிஃபீட் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஃபிஸ்ட் கிங்கும் ஓடி வர நம்ம ஹீரோவும் பின்னாடி போனா அந்த ஸ்பீடுக்கே ஃபிஸ்ட் கிங்கும் வந்துறியான். ஃபிஸ்ட் கிங் இருந்துட்டு இது எங்களோட வெற்றி டீமன் லார்ட். ஹீரோக்கு இருந்துட்டு சரி அடி விழுகுது. இவ்வளவுதான் இருக்கா? நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா நம்ம ஹீரோக்கு மண்டை மேல ரத்தம் தான் வந்துகிட்டு இருக்கு. டீமன் கிங் கிட்ட நான் இதை எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு ஃபிஸ்ட் கிங் சொல்றியான். இந்த முட்டாள் எங்க இருந்துடா வந்தியான்? ஒரே அடியில என்னோட போன்ஸ் எல்லாம் உடைச்சிட்டியான். இதே மாதிரி போச்சுன்னா நான் சீக்கிரமாவே இறந்துருவேன். இவன் கூட போட்டி போட்டு நான் வின் பண்ணவே முடியாது. உன்னோட எத்தனை வருஷ செயலுக்கு நான் இதை முடிச்சு வைக்கிறேன். ஏஹே சரி சரி இப்ப நீயே வின் பண்ணிட்ட ஓகேவா? மத்தவங்க அவங்களோட டிமானிக் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபிஸ்ட் கிங் சொல்றியான். நான் கிவ் அப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறியான். டொமானிக்காரால இருந்து அவங்க விடுபடுறாங்களா? அவங்க ஸ்லேவா வாழ்றது அவங்களோட விதியா? என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியல. இது ரொம்பவே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஹீரோ இருந்துட்டு ஐ ஹேவ் டைம் அண்ட் ஃபேஸ். இது ஒரு மேஜிக்கல் ஆர்டிஃபேக்ட். இதை நான் ரூயின்ஸ்ல தான் கண்டுபிடிச்சேன். இந்த ஆர்டிஃபேக்ட் ரொம்பவே பயங்கர பவர்ஃபுல்லானது. ஈவன் 10 சர்க்கிள் மேஜ் என்னால கூட இதை முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஃபிஸ்ட் கிங் இருந்துட்டு நீ என்னடா பண்ணணும்னு நினைக்கிற? டைம் அண்ட் ஸ்பேஸ் முன்னாடி நான் ரிக்ரெஷன் ஆக போறேன். இந்த ஸ்பெல் காலத்தவே பின்னாடி கொண்டு போகும். இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இனி எனக்கு எதுவுமே இல்ல. ஃபிஸ்ட் கிங் உன்னால முடிஞ்சா நீ நிறுத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, டேமின் ரிவான் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வரையான். அந்த ஃபிஸ்ட் கிங்கும் வந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் இப்படியே இருக்க கூடாது. அங்கேயும் பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல இது ரொம்பவே வார்மா இருக்கு. இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் என்ன உயிரோட இருக்கனா? அந்த ஸ்பெல் உண்மையிலேயே ஒர்க் ஆயிடுச்சா? அதை நான் இன்னும் முழுசா கூட போட்டு முடிக்கலையே. நான் ஜீனியஸ் தான் தெரியும். ஆனா அந்த ஸ்பெல் ஒர்க் ஆகும்னு தெரியல. நான் எங்க இருக்கேன்? டைம் லைன்ல ஜம்ப் ஆயிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு இப்ப எவ்வளவு வயசு இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறியான். அதோட அந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 2ஓட ஸ்டார்டிங்லயே என்னோட பிசிக்க பாருங்க. என்னோட பிசிக்க பார்த்தா இப்ப இருக்கிற யங் மேன் எல்லாமே அழ ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா நீ யாரு? இந்த பாடி ஃபுல்லாமே ஸ்கேரா இருக்கு. அது ரொம்பவே அருவருப்பாவும் இருக்கு. ஒரு மெஜிசியனுக்கு மேஜிக்ல மட்டும் தான் டேலண்ட் இருக்கணும். இந்த மாதிரி சிக்ஸ் பேக் வச்சா என்ன பண்ண போறியான்? என்ன பத்தி சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. ஆனா என்னோட பிரைம்ல நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அதுக்கடுத்து நான் ஓல்டர் ஆன பிறகு நான் ரொம்பவே கூலானேன். எக்கச்சக்க எல்ஃப நான் அள வச்சேன். இந்த லூசத்தனமான முகத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்? என்னோட ஃபேஸ் எங்க போச்சு? இந்த உடம்பு பார்த்தா ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்கு. என்னாச்சு? ஃபெயில் ஆயிருச்சா? அதனாலதான் ரேண்டமா ஒரு பையனோட உடம்புல இருக்கேன் நானு. ஒருவேளை நான் கடந்த காலத்துக்கு போடாம பிரசன்ட் டைம்லயே இந்த சோல் கூட நான் இடமாற்றம் இருக்கணும். இந்த ஐப்ரோ, இந்த கண்ணு, இந்த வாயி அதோட நான் கொஞ்சம் வளர்ந்து என்னோட முகத்துல நான் தாடி வச்சேன்னா எப்படி இருப்பேன்? இல்ல இல்ல ஃபிஸ்ட் கிங் டெஸ்ட்ல நான் வந்திருக்கேன். வெளிய இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. டெஸ்ட்லன் சன்ன பாரு நல்லாவே வந்துருச்சு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்குடா வெளியே வராம இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்க? நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாளா வந்திருக்கு. ஹீரோ இருந்துட்டு நீங்க யாரு? இவ என்ன மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். என்னை எதுக்கு முறை பாக்குற மாதிரி நீ பாக்குற? எங்க நான் உண்மையிலே கேட்டேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஓ டெஸ்ட்லன் இந்த மாதிரி ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட 2 தடவை ஏமாத்திருக்க. இந்த விஷயம்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது. அது உனக்கு தெரியாதா? அவரும் நம்ம ஹீரோ மண்டையை பிடிச்சு வா ட்ரைனிங்க்கு போவோம். இந்த சிச்சுவேஷன்ல இந்த பர்சனை பார்க்கும்போது இவனோட டீச்சரா இருப்பான் போல. அப்படின்னா இந்த கான்டினென்ட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இவர் தானா? முன்னாள் ஃபிஸ்ட் கிங் ஜெரார்டு. அவனும் நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்கான். ஏ ஓல்டு மேன் நான் பேசுறத கேள்றா. வாய மூடு. இன்னைக்கு ரொம்பவே நீ பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாய அவனா அடைச்சு வச்சிருக்கான். சரி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுக்கிறியான். அந்த குச்சி எடுத்து நம்ம ஹீரோவோட வகுத்திலேயே அடிக்கும். நம்ம ஹீரோலாம் வழியில அழுகிறியான். என்னடா இவன் பண்றியான்? இப்படித்தான் நான் சாக போறேன் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு தேவையில நினைச்சு பாக்குறியான். அந்த ஜெரால்டு இருந்துட்டு முன்னாடியை விட என் கை ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு. இவன் ரொம்பவே ஸ்டாஃப்டா மாறிட்டான். ஒருவேளை இவனுக்கு அம்னீசியா இருக்குமோ? எங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளானை அழிக்க முடியாததுக்கு காரணம் நாங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பண்றோம். எங்களோட ட்ரைனிங்கோட அடையாளமே எளிமையானது, முட்டாள்தனமானது, அதுக்கடுத்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தா கொஞ்ச நேரம் ஞாபக மறதி வர்றது சகஜம்தான். முன்னாடி எனக்கே 2 முறை ஞாபக மறதி வந்திருக்கு. இது ரொம்பவே பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுக்கான சொல்யூஷன் ரொம்பவே சிம்பிள் தான். நீ அடி வாங்கின பிறகு நார்மலா மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடி அடின்னு அடிக்கிறாரு. ஹீரோ இருந்துட்டு இனி யாராச்சும் காப்பாத்துங்க. ஹியூமன்ஸ் எதுக்கு வெப்பன்ஸை யூஸ் பண்றோம்னா நம்ம எல்லாருமே ரொம்பவே வீக்கு. நம்மளோட பிசிக் அதை விட ரொம்பவே வீக்கு. அதனாலதான் வெப்பன்ஸ் யூஸ் பண்றோம். என்னதான் நம்ம வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாலும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறிட போட கிடையாது. ஹீரோ இருந்துட்டு யாரையா இவன் என்னையா பேசுறியான்? ஜெரால்டு இருந்துட்டு நம்ம வீக்னஸை ஓவர் கம் பண்ண முடியல. அதனாலதான் நம்ம வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவங்க வீக்னஸ் ஓவர் கம் பண்ணணும். அந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் எடுத்தாகணும். ஹியூமன்ஸ் ஒரு ஸ்டீல் மாதிரி. அவங்கள நம்ம எவ்வளவு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்டீல்லே ஸ்ட்ராங்கா மாறுவாங்க. உன்னை என்னோட ஸ்டூடெண்டா நான் சூஸ் பண்ணிருக்கேன். என்னை நீ நம்பு. உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு லிமிட்டே கிடையாது. நீ ஸ்டீலா மாறலாம். ஜெரால்டும் டெஸ்லான் எல்லாருமே ஸ்ட்ராங்கா மாறிட முடியாது. ஹை குவாலிட்டி அயன் மட்டும்தான் ஸ்டீலா மாற முடியும். அதே மாதிரி ஒரு சிலரால மட்டும்தான் ஸ்டீல் மாதிரி ஸ்ட்ராங்கா மாற முடியும். அப்பதான் நான் உன்னைய மீட் பண்ணேன் டெஸ்லான். டெஸ்லான் கடலை பத்தி யோசிச்சு பாரு. அது எல்லாத்தையும் முழுங்கும். ஆனா அது ஒரே மாதிரி தான் இருக்கும். கடலே உங்ககிட்ட தான் இருக்கு. நீ அதுக்குள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வா. ஹீரோ இருந்துட்டு என்னடா முட்டாள்தனம் இது? கடல், ஓசன் அதை பத்தி நினைக்கும் போதெல்லாம் அவதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரா. ஜெரால்டும் இது இன்னைக்கு போதும். நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் இன்னும் சாகல. என்னை ரொம்பவே அடிச்சுட்டு போனியா. ஆனா இன்னும்
நான் சாகல. என்னோட உடம்பு நல்லாவே டஃப்பா இருக்கிறனால தான் என்னால தாக்கு பிடிக்க முடியுது. என்னால நம்பவே முடியல. எஸ்ரல் லீவ்ஸ் ஒரு ஹீலிங் போஷனா? ஒரு ஹீலிங் போஷன் பாட்டில் 10 சில்வர் காயின். ஆனா இந்த பாத்தப்புக்கு அது 1 10ன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கியூன் அவங்களோட ஸ்கின் நல்லா இருக்கணும்னு மில்க் பாத்தப் எடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இத கம்பேர் பண்ணும்போது அது ஒண்ணுமே இல்ல. இந்த மெடிக்கல் பாத்ல என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, என்ன இருக்குன்னு கேட்கிற? நீ ஒரு ஸ்டீல். உன்னை ஹேமரிங் பண்ண பின்னாடி இந்த மாரி இடத்துல தான் உன்னைய வைக்கணும். ட்ரெய்னிங் எடுத்த பின்னாடி என்னோட எலும்பு எல்லாமே உடைய ஆரம்பிச்சு, அது ரொம்பவே மோசமான நிலைக்கு போறதுக்கு முன்னாடியே என்னோட ஆறாவ வச்சும், போஷன வச்சும் அத ரெக்கவர் பண்றாங்க. இதனால நான் நோய்வாய்ப்படுறதுக்கு முன்னாடியே நான் சரியாயிருவேன். இதனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறுவேன். இதுக்கான அர்த்தம் இந்த ட்ரெய்னிங் மெத்தட் முழுசா முட்டாள்தனம் கிடையாது. நானே டெசான் கூட மோதிருக்கேன். அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்ன்னு எனக்கே தெரியும். அவன் சின்ன வயசுல இருந்தே இந்த பயிர் மறுபடியும் திருப்பி திருப்பி பண்ணியிருக்கிறனால அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். இது உண்மையிலேயே கடந்த காலம். அத நான் நம்புறேன். ஆனா இப்ப இருக்கிற நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? யங்கான ரெஃபான் ஹார்ட் இப்ப என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பியான்? 2 ஒரே மாரி இருக்கிற சோல் ஒரே டைம் லைன்ல எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? அது அப்படி நடந்துச்சுன்னா என்னால 2 பிரெடிக்ஷன சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பிரெடிக்ஷன் எதிர்காலத்துல இருக்கிற ரிஃபான் ஹார்ட்டான நானும் டெஸ்லனும் இப்ப யங்கான ரிஃபான் ஹார்ட் கூட இணைஞ்சிருக்கோம். செகண்ட் ஆப்ஷன் யங்கான ரிஃபான் ஹார்ட்ல ஃபிஸ்ட் கிங்கோட சோல் தான் இருக்கும். அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 3யோட ஸ்டார்ட்டிங்ல இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் நம்ம ஹீரோ ஹைட்ட விட பெருசா சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருக்கான். ஓவரா ஒர்க் பண்ற பாடிக்கு நிறையவே நியூட்ரியன்ஸஸ் தேவை. சரி ஜீரணிக்க ஒரு சின்ன ஜாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு மேல கூப்பிட்டு போறியான். மை டிசபிள் என்ன சோர்வா இருக்கியா? நம்ம இப்பதானே நம்மளோட மார்னிங் ரொட்டீனை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நான் சோர்வாலாம் இல்ல சார். நம்ம ஹீரோவா அவன் ரொம்பவே பாடா படுத்துறியான். இந்த கொடூரமான ட்ரைனிங்க நம்ம எப்போ வரைக்கும் தான் செய்யணும்? ஹீரோ இருந்துட்டு பெட்ல மட்டையாயிட்டு நான் பாஸ்ட்ல இருக்கிற டெஸ்லான் உடம்புல தான் இப்ப ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன். எனக்கு ஆசையா இருக்கு. இந்த ட்ரெய்னிங்லாம் ஃபியூச்சர்ல எனக்கு எப்படி பலன் குடுக்க போகுதுன்னு பார்க்க. என்னால ஆனா முடியல. நான் இங்கிருந்து ஓடணும். இப்ப இருக்கிற என்னோட சோல நான் இப்ப பார்த்தேன்னா என்ன ஆகும்? எல்லா சோலுக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியும் இருக்கும். ஆனா நீங்க துரதிர்ஷ்டசாலியா இருந்தீங்கன்னா, உங்களோட சோல் இங்க எக்ஸிஸ்ட் ஆகாமலே இருந்திருக்கலாம். டீனேஜ் ரிஃபான் ஹார்ட் 10 வயசுக்கு மேல தான் ஆக்டிவ் மேஜாவே மாறுவியான். அதுவரைக்கும் அவன் புக்ஸ ரீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பியான். இந்நேரத்துக்கு அவன் டெல்ஃபியா மேஜிக் டவர்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு புக் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருப்பியான். டெஸ்ட்ல என்னோட உடம்பு எடுத்திருந்தா நான் இப்ப என்ன பண்றது? அது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கான நரகம் அங்க தயாரா இருக்கு. டெஸ்ட்லன் என்னோட பாடிய அவன் நல்லா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ட்ரெய்னிங் பண்ணிட்டு வருவியான். ஆனா என்னோட பாடி ரொம்பவே வீக்கானது. அத வச்சு அவன் பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது. ஜிம் அன்பிரேக்கபிள் அந்த ட்ரெய்னிங் மெத்தடுக்கு என்னோட மாஸ்டர் அவனுக்கு தேவ. இல்லைன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி யோசிக்க முடியாது. ஏன்னா அவன் இருக்கிற ஸ்டேஜுக்கு அவன் எதனாச்சும் ஒரு வழிய கண்டுபிடிச்சிருவியான். என்னவா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற என்னோட முக்கியமான வேலை நான் இங்கிருந்து ஓடணும். நான் இங்கிருந்து ஓடணும். இந்த நைட் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. நான் இங்கிருந்து தப்பிச்சு ஓடணும். ஜெரால்ட் அங்க வந்துட்டு, "என்னோட டிசபிள் எங்க நீ ஓடி போயிட்டு இருக்க? மான்ஸ்டர் ஓல்ட்மேன் எப்படா இங்க வந்த?" அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறியான். "நீங்க 2 மாசமா அமைதியா தான் இருந்தீங்க. மறுபடியும் ஓடி போக பார்க்குறீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி 9 தடவ ஓடி போயிருக்கீங்க. இது இப்படியே விட்டோம்னா டபுள் டிஜிட் நம்பரா வந்துரும் போலயே. ஏங்க நீங்க நினைக்கிற பையன் நான் கிடையாது. என் பேரு ரிஃபான் ஹார்ட். நான் ஒரு மேஜ். ஓ! அப்ப இந்த தடவ உன்னோட பேக் ஸ்டோரி இதானா? என்னையா சொல்ற? லாஸ்ட் டைம் நீ அனதர் வேர்ல்டுலேருந்து வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. டிராகன்ஸ் கூடயும், கடவுள் கூடயும் நான் பேசுனேன்னு வேற சொல்லுனேன். நம்ம ஹீரோக்கு இருந்துட்டு பயங்கரமான சாக்கு. இவன் இதுக்கு முன்னாடி நெறைய பொய் சொல்லி வச்சிருக்கான் போலயே! இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னியே, நார்த் கான்டினென்ட்ல முரியும்ங்கிற இடத்துல நீ ஒரு மாஸ்டரா இருந்தேன்னு. இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா இந்த தடவ நீ கொஞ்சம் நம்புற மாரியே சொன்ன. பரவால்ல தேறிட்டியே! சரி போய் படு போ. ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே, "லே முட்டாள் ஓல்டு மேன். இன்னைக்கு வேணா தோத்துருக்கலாம். நாளைக்கு நான் இதே மாரி ட்ரை பண்ணுவேன்டா. என்னால இன்னைக்கு இந்த பிரச்சனையிலருந்து தப்பிக்க முடியல. அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் இங்கேயே இருப்பேன்னு மட்டும் நினைக்காதடா." ஹீரோ இருந்துட்டு தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது, ஜெரால்டு வந்துட்டு, "டிசபிள் இதெல்லாம் என்னோட ஸ்கூல் டைம்லயும் நான் பண்ணியிருக்கேன். டிசபிள் நீ எதுக்கு இந்த மாரிலாம் செய்றேன்னு எனக்கு புரியுது." அவரும் நம்ம ஹீரோ மண்டைய பிடிச்சுட்டு, "கொஞ்ச காலம் பொறுத்துரு. ஏன்னா நீயும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிருவ. கிவ் அப் பண்றதுன்னா என்னன்னே தெரியாம டீமன் கிங்கா இருந்தேன். ஆனா இவர பார்த்த பிறகு இங்கேருந்து தப்பிக்கிற விஷயத்தவே நான் கிவ் அப் பண்ணிட்டேன். டிசபிள் நம்மளோட இந்த ஜிம் அன்பிரேக்கபிள் கிளான்ல 130 வருஷமா டிசபிள் எப்படி தப்பிச்சு போனா அவங்கள எப்படி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வரலாறு இருக்கு. இங்க இருக்கிற டிசபிள் எல்லாமே உயிருக்கு போராடுற மாரி நடிச்சு கூட போயிருக்காங்க. இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம க நம்ம கஷ்டத்தோட எல்லைக்கு போனாலும் அங்கேயும் போய் இவன் கூட்டு வந்துருவியான். இவன் பர்மிஷன கேட்டு மவுண்டன் கீழ போறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. இந்த லவ்வ பரிமாறிக்கிற பிரிசன்ல தான் நான் திரும்பி வாழ ஆரம்பிச்சேன். நம்ம ஹீரோக்கு மரணமா ட்ரெய்னிங் குடுத்திருக்கான். 2 வருஷம் பாஸ் ஆயிருச்சு. என்னோட டிசபிள் நீ அத அட்டெண்ட் பண்ணிட்ட. நீ ஃபைனலி உன்னோட ஆறாவ வெளிய கொண்டு வந்துட்ட. ஸ்வாட் செயின்ட்ன்னு புகழப்பட்ட சைரஸ் கூட அவனோட 20 வயசோட கடைசியில தான் அவன் 6ஆவ வெளிய கொண்டு வந்தியான். நான் 20 வயசுலயே 6ஆவ வெளிய கொண்டு வந்துட்டேன். இது எப்படிப்பட்ட செயல்? திராள்ல இருந்துட்டு. எதுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுற? நம்மளோட ஜிம் அன்பிரேக்கபிள் இந்த மாரி விஷயத்தெல்லாம் புகழ் பெற்றது. இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். உங்களுக்குள்ள உயிர் வாழணும்னு ஆசை வந்துருச்சுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி வெளிய வர ஆரம்பிக்கும். அது ஒரு ஒளி மாரி வெளிய வரும். ஜெரால்டு இருந்துட்டு, "சரி நம்ம இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போவோம்.
"என்ன நம்ம ஒரு நார்மலான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ல லேர்ன் பண்ண போறோமா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, "இப்படி பண்ணா மட்டும் தான் நான் சீக்கிரமா இந்த மவுண்டன விட்டு கீழ இறங்க முடியும்." "என்ன ட்ரெய்னிங் பண்ண போறோம் மாஸ்டர்?" அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க, "என் கூட சண்ட போடுற ட்ரெய்னிங் தான். வேற என்ன?" அப்படின்னு அவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இதே மாரியே 3 வருஷம் கடந்து போயிருச்சு. சவுத்தர்ன் ரீஜியன்ல இருக்கிற வேஸ்லி கிங்டம். ஹீரோ இருந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்க்கு முன்னாடி கலாமிட்டி ஹார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் வைக்கிறியான். அந்த இடம்லாம் நொறுங்குது. இந்த இதுதான் என்னோட லிமிட்டா? இத முழுசா பயன்படுத்துறதுக்கு நான் ரொம்பவே ஹார்டா ஒர்க் பண்ணணும். உங்களோட ஆறா எல்லாத்தையும் உங்களோட கைக்கு கொண்டு வந்து, அதிலிருந்து ஒரு அடி அடிச்சா, அந்த கைக்கு வந்த எல்லா ஆறாவும் ஒரு ஹார்ன் மாரி தெரியும். அதனால தான் இதுக்கு பேரு கிலாமிட்டி ஹார்ன். நான் இது எப்படினாச்சு 4த் சூப்பர் பொசிஷனுக்கு கொண்டு போய் ஆகணும். இப்ப நம்ம ஹீரோ இருக்கிறது 3 சூப்பர் பொசிஷன். கிலாமிட்டி ஹார்னோட ஃபைனல் ஸ்டேஜ் 9த் சூப்பர் பொசிஷன். அத வச்சு ஈவன் காட கூட ஸ்லே பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச டெஸ்டிலனுக்கு 7த் சூப்பர் பொசிஷன் தான் லிமிட்டா இருந்துச்சு. ஜெரால்டுக்கு கூட 8த் சூப்பர் பொசிஷன் தான் லிமிட். இந்த மவுண்டன விட்டு கீழ போக 4வது ஸ்டேஜ் சூப்பர் பொசிஷனாச்சும் நான் அடைஞ்சிருக்கணும்னு மாஸ்டர் சொன்னாரு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வில்லேஜ்க்கு போயிருக்காரு. அதனால குடிச்சிட்டு சந்தோஷமா வருவார் போல. என்னோட ஃபோன லைஃப் மட்டும் இருந்துச்சுன்னா, இந்த இடத்த விட்டு நான் ஓடி போயிருப்பேன். என்னோட ஸ்ட்ராங் ஆகுற ட்ரெய்னிங்க இப்போதைக்கு நிறுத்தி வச்சுட்டு, நான் இத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேஜிக்கும் ட்ரெயின் பண்றியான். இந்த ஏர் புல்லட் இருக்கிற எனிமிய ஈஸியா அழிச்சிரும். அதுவும் ரொம்ப பெரிய டேமேஜ்லாம் அங்க உருவாக்கல. ஆ என்னோட பாடி எனக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஆர்டிஃபிஷியல் ஃபிளாஷ்பேக் மூலம் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்திருந்தாலுமே, என்னால அத யூஸ் பண்ண முடியல. இவனோட உடம்புல மானா நிக்க மாட்டேங்குது. நான் மறுபடியும் மேஜா மாற முடியுமா? ஹீரோவும் டக்குன்னு ஏதோ சென்ஸ் பண்ணிட்டு, இந்த எனர்ஜி ஒரு ஹியூமனோடது கிடையாது. அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு ஓர்க் வர, "ஓர்கா?" அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறியான். "ஏய் ஹியூமன், என்னைய பார்க்காத மாரி நடந்துக்கிட்டேன்னா, நான் உன்னைய கொல்ல மாட்டேன்." அப்படின்னு அத சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.